கலெக்டரோட பிஏ அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க தமிழ்ச்செல்விய. மொத்தம் எத்தனை பரிசுமா வாங்கின? 6 முதல் பரிசு வாங்கினேன் சார். கேக்குறாங்க, அன்னைக்கு பேசி நடிச்சது உனக்கு ஞாபகம் இருக்காமா தமிழ்ச்செல்வி? சார், எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. காண்டி 2 வரி பேசி நடிச்சு காட்டேம்மா. சார், நான் நடிச்சு காட்டுறேன் சார். உங்க வீட்டு பொண்ண நடிச்சு காட்டுங்க சொல்லுங்க. இதுல என்ன சார் இருக்கு? பாரதியார் வேஷம் போட்டுக்கிட்டு தமிழ்ச்செல்வி வர்றாங்க, நடிச்சும் காட்டுறாங்க. அத சேது ரெக்கார்ட் பண்றாரு. கலெக்டரும் எல்லாரும் எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க. இன்னைக்கு என்னால பரிசு கொடுக்க முடியல, இந்த பணத்தை கொடுக்குறேன் வாங்கிக்கோமான்னு கலெக்டர் கொடுக்கறாரு. கலெக்டரும் பிஏவும் கிளம்பி போறாங்க. சாவித்ரி வெள்ளத்தாய் கிட்ட சொல்றாங்க, தமிழ்ச்செல்வியை பத்தி கம்ப்ளைண்ட் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி தமிழ்ச்செல்விய கூப்பிடுறாங்க. தமிழ்ச்செல்வி, உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, இந்த மாதிரியா வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் நடிச்சு காமிச்சுக்கிட்டு இருப்ப? பாட்டி திட்டிக்கிட்டு இருக்கப்ப தும்மல் வந்துருச்சு தமிழ்ச்செல்விக்கு. தும்முன உடனே பாட்டிக்கு அந்த மீசை பொருந்திருச்சு. ரூமுக்கு போடின்னு தமிழ்ச்செல்வியே சொல்றாங்க. பாட்டி கேக்குறாங்க, ஏண்டா கருப்பு, இவன் வெத்தலை பொட்டிய பாத்தியா? ராஜாங்கம் பார்த்து சிரிக்கிறாரு. இது அப்பத்தாவை கட்டுப்பிடிச்சு அந்த ஒட்டு மீசையை எடுத்துடுறாரு. ஏண்டா சிரிக்கிறீங்க? அப்பத்தா, பாக்கும்போது சந்தோஷம் வந்துருச்சு, அதனாலதான் சிரிக்கிறோம். இப்படியாடா? ஏதோ ஒரு பார்சலை கொண்டு வர்றாரு தமிழ்ச்செல்விக்கு. இந்த பொட்டிய தமிழ்ச்செல்வி பிரிக்கிறாங்க. பாடி ஸ்ப்ரேயரு, பேகு எல்லாம் இருக்கு. அத பாக்குறாங்க. உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கான்னு தமிழ்ச்செல்வி கிட்ட கேக்குறாங்க. அப்ப தமிழ்ச்செல்விக்கு தங்கச்சி சொன்னது நினைப்பு வந்துருச்சு. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாதுன்னு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. ஆசைய உங்ககிட்ட சொல்லலாமா? எல்லாம் படிச்சு டாக்டர் ஆகணும்னு தான் என் லட்சியமே. அதுக்குள்ள எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. நான் தொடர்ந்து படிக்கிறதுக்கு உதவி பண்ண முடியுமா? நாளை பார்க்கலாம். சீனாவின் நாணயம் யுவான். நாளை சந்திப்போம்.